தேவனுக்கு மகிமை. தேவனின் நல்ல போர்ச்சேவகன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 2 தீமோத்தேயு 4:7. கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள 3 முக்கிய விஷயங்களில் முதலாவது நல்ல போராட்டத்தை போராடுவது என்பதே. ஆவிக்குரிய இஸ்ரவேலரான நமக்கு நிழலாகவும் மாதிரியாகவும் இருக்கும் எழுத்துக்குரிய இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு வெளியேறிய போது 2 வேத பகுதிகளில் அவர்கள் அணியணியாய் புறப்பட்டதாக கூறுகின்றன. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் அணியணியாய் புறப்பட்டிருந்தாலும் பெலிஸ்தியரோடு யுத்தம் உண்டாகி மனமடி உள்ளவர்களாய் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போகாமல் இருக்க தேவன் அவர்களை அந்த வழியாக கொண்டு போகாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தரத்தின் வழியாய் சுற்றி போக பண்ணினார். இரண்டாவதாக யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் அணியணியாய் பலத்த கையோடு புறப்பட்டார்கள் என்று சொல்வது பார்வோன் தன் சேனையோடு பின்தொடர்ந்ததாக கூறுவதினாலேதான். இங்கேயும் இஸ்ரவேலர்கள் அவர்களுடன் யுத்தம் பண்ண அனுமதிக்காமல் மாறாக எகிப்தியர்களை சிவந்த சமுத்திரத்தில் தள்ளி அவர்களை அழிக்கிறார். சுருக்கமாக, எகிப்தை விட்டு வெளியேறிய இஸ்ரவேலர்களுக்கு குறிப்பிட்ட இடங்களிலோ அல்லது வனாந்தரத்தின் வழியாக பயணிக்கும் பிரயாணத்திலோ காரியமான யுத்தம் ஒன்றும் உண்டாகவில்லை. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் அமிலேக்கியர் வந்து ரெவிதீமில் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினாலும் மோசே தேவனிடம் கையை உயர்த்தியதால் அவர்கள் வெற்றி பெற்றனர். மீதியானியர்களை பழிவாங்கி அழித்து போடுகிறவர்களும் மற்றும் யோர்தானுக்கு அப்பாலுள்ள தேசத்தை யுத்தம் செய்து கைப்பற்றினவர்களும் எகிப்திலிருந்து வந்த யுத்த வீரர்கள் அல்ல, அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் அவர்களின் பிரதிநிதிகளான யோசுவா, காலேப் மற்றும் அவர்களைப் போல கர்த்தரை பற்றி கொண்ட பின் சந்ததியினர்தான் யுத்தம் செய்தனர். ஆனால் பொதுவாக இஸ்ரவேலரை பார்த்தால் அவர்கள் போருக்கு தயாராக எகிப்திலிருந்து வெளியே வந்தாலும் அவர்கள் தேசத்தை கைப்பற்றும் காலத்தில்தான் அவர்களுக்கு சரியாக யுத்தம் உண்டானது. குறிப்பாக யோர்தானுக்கு இக்கரையில் அல்ல, அக்கரையில் கானான் தேசத்தில்தான் யுத்தம் உண்டானது. கிறிஸ்தவ உலகில் அறியப்படும் கானான் தேசம் நாம் சொந்தமாக்கப் போகும் நித்திய பரலோக கானான் என்றால் நமக்கு பரலோகத்தில் யுத்தம் இல்லையே. வானத்தில் வலு சர்ப்பத்துடன் யுத்தம் செய்பவர்கள் நாம் அல்ல, மிகாவேலும் அவனுடைய தூதர்களுமே. ஆகையால் இஸ்ரவேல் மக்களின் வனாந்தர பிரயாணத்தையும் மற்றும் கானான் தேசத்தில் நடந்த யுத்தத்தையும் பற்றி நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. வனாந்தர பிரயாணம் என்பது இந்த உலக வாழ்க்கையில் தேவனுடைய கற்பனைகளை கடைபிடித்துக் கொண்டு தேவனை துதித்தும் ஆராதித்தும் சேவித்தும் பக்தியோடு வாழ்கிற நம்முடைய எழுத்துக்குரிய வாழ்க்கையாகும். கானான் தேசம் என்பது நாம் யுத்தத்தை செய்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டு சுதந்திரவாளிகளாக மாற வேண்டிய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுமே ஆகும். ஜெயம் பெற்றுக்கொள்கிறவர்களாக எடுத்துக்கொள்ளப்பட தகுதியுள்ளவர்களான உள்ளான மனிதனின் ஆவிக்குரிய வாழ்க்கையாகும். தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக போஜன பிரியர்களும் சுகபோக பிரியர்களுமாக பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் யுத்தங்களோ அல்லது பிற போராட்டங்களோ அல்லது சோதனைகளோ இல்லை. மாயையானவைகளை தங்களுடைய தேவன் என்று சொல்கிறவர்களின் வாழ்க்கையில் புசித்தும் குடித்தும் உட்கார்ந்தும் விளையாடியும் வாழ்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் துன்புறுத்தப்படுவார்கள் என்பதே உண்மையாகும். எதிராளியாகிய பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல சுற்றித் திரிந்து அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறான். நமக்கு போராட்டம் உள்ளது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆனபடியால் தான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய போராட்டம் பிசாசின் தந்திரங்களோடும் துரைத்தடங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடுமே வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடுமே. ஆகவே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக தேவனுடைய நல்ல போர்ச்சேவர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் அவன் நம்மை விட்டு ஓடிப்போவான். அப்படியே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலமுள்ளவர்களாக நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு நல்ல போராட்டத்தை போராடி யுத்தம் செய்கிறவர்களாக எல்லாவற்றையும் முடித்த பிறகு நாம் வெற்றி பெற்று தேவனுக்கு முன்பாக உறுதியாக நிற்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் நல்ல போர் வீரனாக மாற அப்போஸ்தலர்களுடனும் தலைவர்களுடனும் நாம் பாடுபட வேண்டும். கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை இயேசுவின் சரீரமாகிய சபைக்காக அப்போஸ்தலர்கள் தங்களுடைய மாம்சத்திலே நிறைவேற்றுகிறார்கள். கிறிஸ்துவின் பாடுகளில் அவரில் பெருகுகிறதுனால் நாமும் அவர்களுடன் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும். இயேசு தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் அவர் பட்ட பாடுகளின் மூலம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பரிபூரணராக்கப்பட்டதைப் போல இயேசுவின் பாடுகளில் பங்கு கொள்வதின் மூலம் நாமும் கீழ்ப்படிதலில் பரிபூர்ணராக முடியும். இயேசு சிலுவையின் மரணம் வரை கீழ்ப்படிதலுடன் வாழ்ந்தது போல நாமும் மரணம் வரை கீழ்ப்படிதல் உள்ளவராய் வாழ வேண்டும். ஒரு நல்ல போர் வீரனின் முக்கிய பண்பான கீழ்ப்படிதலில் நாம் பரிபூர்ணராக வேண்டும்.
ஆதலால் கர்த்தர் கட்டளையிடும் செயல்களை முடிவு பரியந்தம் செய்பவர்களாயிருந்தால் கர்த்தரோடு கூட அதிகாரம் பெற்றுக்கொள்ள இயலும். சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் கிறிஸ்து இயேசுவின் நல்ல போர் வீரனாக இருக்கும்படிக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்வில் பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ளாமல் வாழ வேண்டும். ஒரு போர் வீரனுக்கு அதிகார பதவிகள், சம்பளம் மற்றும் சலுகைகள் உட்பட அவரது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் வழங்கப்படுகின்றன. அதேபோல தேவனுடைய நல்ல போர் வீரர்களாகிய நம் வாழ்க்கையிலும் தேவனுடைய திவ்ய வல்லமையானது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தந்தருளுகிறது. ஆதலால் நாம் பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ளாமல் அல்லது அன்றாட வாழ்வின் கவலைகளால் பாரமடையாதவர்களாய் வாழ வேண்டும். நாம் தேவனை சேவிக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சரீரத்துக்காகவும் கவலைப்படக்கூடாது. உலகத்தாரைப் போல நாம் தேவனுக்கு அல்ல, உலக பொருளுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அவர்களுக்கு வேண்டி ஒன்றும் விசாரிப்பதற்காக யாரும் இல்லை. எனவே அவர் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தர் நமக்கு வேண்டி விசாரிக்கிறவரானபடியால் நம்முடைய கவலைகள் எல்லாம் கர்த்தர் மீது வைத்துக் கொள்ளலாம். நாம் பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய ராஜ்யத்தின் அனுபவங்கள் மூலம் கர்த்தரை சேவிக்கிறவர்களானால் தேவன் நம்மில் பிரியப்படுவார். சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவராய் இருப்பதினால் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் ஆனபடியால் பரலோகத்தில் உள்ள சர்வ சேனாதிபதி நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு தருவார். ஆகையால் நாம் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாகவும், இயேசுவும் மாம்சத்திலிருந்த நாட்களில் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்து வாழ்ந்தார். அதேபோன்று நம்முடைய வாழ்க்கையின் விலைமதிப்பற்ற நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நாம் மனுஷர்களுக்கென்று செய்யாமல், குடும்பத்தினருக்கு அல்லது வேண்டப்பட்டவர்க்கென்று செய்யாமல், கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்து சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவோம் என்று அறிந்து நல்ல வீரர்களாக கர்த்தருக்கு சேவை செய்வோம். கிறிஸ்து இயேசுவின் நல்ல போர் வீரராகியால் சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவராய் நாம் நல்ல போராட்டம் செய்ய வேண்டும். அதாவது நாம் எதிரியை போரில் தோற்கடிப்பது மட்டுமல்லாமல் ஏராளமான கொள்ளை பொருட்களையும் பெற வேண்டும். கானானில் நடந்த போருக்கு பிறகு ரூபன் மக்களும் அவர்களது சகோதரர்களும் தங்கள் எதிரிகளிடமிருந்து ஏராளமான கொள்ளை பொருட்களுடன் வீட்டுக்கு திரும்பியது போல நாமும் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாகி நித்தியதையில் போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக அனுபவங்களிலிருந்து வரும் செல்வம் கர்த்தரிடமிருந்து வருகிறது. நம்முடைய சொந்த உழைப்பால் அதனுடன் எதையும் சேர்க்க முடியாது. ஆகையால் யாக்கோபைப் போலவே நாம் ஆசீர்வாதத்திற்காக பாடுபட்டு போராடி ஜெயம் பெற வேண்டும். கண்ணீரோடு தேவனிடம் ஜெபித்து ஜபத்தில் போராடுபவர்களாக வேண்டும். யாக்கோபு தனது பூமிக்குரிய செல்வமாய குடும்பத்தினர் மற்றும் தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தியத்தின் பின்பு ஜெபிக்க ஊக்குவித்தான். அதேபோல பிழைப்பு கடுத்த அலுவல்கள் யாவையும் நம் எண்ணங்களிலிருந்து விலக்கி வைத்து விட்டதின் பின்பு ஜபத்தில் போராட வேண்டும். உத்தம இருதயத்தோடு தேவனை சேவிக்கிற நாம் அந்த உத்தம இருதயத்தோடு தேவனில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர்களுக்காக தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்ற உறுதியுடன் ஜபத்தில் போராட வேண்டும். பரலோகத்தின் அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நாம் ஜபத்தில் தேவனுடன் போராடி வாழ வேண்டும். ஞானத்தினால் கட்டப்பட்ட வீடு விவேகத்தினால் நிலைநிறுத்தி அறிவினாலே அதன் அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஆகையால் கிறிஸ்துவாகிய தேவனுடைய இரகசியத்தை பற்றி அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய அல்லா ஐஸ்வர்யம் பெறுவதற்கு நாம் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும். அதற்காக நாம் பாடுபட்டு பிரயாசப்பட வேண்டும். அப்படியானால் நாம் மிகுந்த செல்வத்தோடு நமது நித்திய வீட்டிற்கு திரும்பி முடியும். மேலும் சகலத்தையும் செய்து முடித்து நாம் தேவனுக்கு முன்பாக திராணியுள்ளவர்களாக நிற்க வேண்டும், அல்லது மகிமையுடன் அவருக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். ஆகையால் சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவார்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழிப்புடன் இருந்து ஜெபிப்போம். கிறிஸ்து இயேசுவின் நல்ல போர் வீரனாக நல்ல போராட்டத்தை போராடுவோம். ஆனால் நம் சகல சேனைகளின் தளபதியாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது நாம் ஜீவ கிரீடத்தை பெறுவோம். இந்த அனுபவங்களுக்காக கர்த்தராகிய தேவன் நமக்கு கிருபை நல்கி பலப்படுத்துவாராக.